வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அபிவிருத்தி கலாச்சாரம் மங்கிய நிலையில் பாதாள உலக கலாச்சாரம் வேகமாக பரவி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டு. வடக்கு மாகாண முதலமைச்சர் பதவி தொடர்பாக தமிழரசு கட்சியின் உள்துறை முடிவுகள் மற்றும் தலைமை பிரமுகர்களின் கருத்துக்கள் தமிழ் அரசியல் வட்டாரங்களில் ஏற்படுத்தியுள்ள பரவலான விவாதம். போலீஸ் திணைக்களத்தின் உயர்மட்ட பதவிகளில் விரைவில் சில முக்கியமான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகத்திலிருந்து கிடைக்கும் தகவல்கள். அரசாங்கம் வர இருக்கும் வரவு செலவு திட்டத்தை சர்வதேச நாணய நிதியத்தை திருப்திப்படுத்தும் வகையில் வடிவமைக்கும் வாய்ப்புள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் அபிவிருத்தி கலாச்சாரம் மங்கிய நிலையில் பாதாள உலக கலாச்சாரம் வேகமாக பரவி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக விமர்சித்தார். நாம் எதிர்பார்த்த புதிய இலங்கை இதுவா என்ற கேள்வி இன்று மக்கள் மனதில் எழுந்து கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சனிக்கிழமை மத்திய கொழும்பு தொகுதியில் உள்ள கிழக்கு மாளிகாவத்தை கெத்தாராம பகுதியில் சேர்ந்த ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் மேம்பாட்டு மக்கள் கூட்டங்களில் உரையாற்றிய அவர் தற்போதைய அரசாங்கம் வழங்கிய அனைத்து வாக்குறுதிகளும் காற்றில் கலந்துவிட்டதாக தெரிவித்தார். மாநகர சபை, பாராளுமன்றம், ஜனாதிபதி என 3 நிலைகளிலும் அதிகாரம் பெற்றுள்ள அரசு மக்களுக்கு வாக்களித்த எந்த சலுகைகளையும் நிறைவேற்றவில்லை. அபிவிருத்தி நகரம் உருவாகும் என்று வாக்குறுதி மாயை போல் மறைந்துவிட்டது என்று அபிவிருத்தியின் பேரில் நடந்து கொள்வது பாதாள உலக கலாச்சாரம் மட்டுமே என்றும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் அச்சத்தில் உள்ளனர். மீண்டும் வீட்டுக்கு திரும்ப முடியுமா என்ற கேள்வியே அவர்களின் வாழ்க்கையாக மாறியுள்ளது. துப்பாக்கி சூடு, கொலைகள், குண்டர் தாக்குதல்கள் ஆகியவை நாள்தோறும் நிகழ்கின்றன. ஆனால் அரசாங்கம் அமைதியாக கைகட்டி நிற்கின்றது. தேசிய பாதுகாப்பு முற்றிலும் சிதைந்துள்ள நிலையில் சமூக பாதுகாப்பும் இழந்து போயுள்ளது. சட்டம் ஒழுங்கு என்று அரசாங்கத்தின் கையில் இல்லாத குண்டர் கும்பல்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் அவர் கடுமையாக குற்றம் சாட்டினார். மேலும் ஜனநாயக உரிமைகள் புதைக்கப்பட்டு நாட்டை தனிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு கொண்டு செல்லும் முறைமை நடைபெறுவதாகவும் அவர் எச்சரித்தார். உள்ளூர் சபை தலைவர்கள் கொல்லப்படுவது, எதிர்க்கட்சியினர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குவது இது ஜனநாயகத்தின் அழிவை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டம் சீர்குலைந்து காட்டு சட்டம் நிலவுகின்றது. நீதியும் நியாயமும் மறைந்துள்ளன. அரசாங்கம் பொய்யான வாக்குறுதிகள் அல்லாமல் தமது கடமையை நிறைவேற்றி மக்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் உடனடி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச கூறினார். அதேபோல் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவோம் என்று கூறிய அரசாங்கம் அதனை செயல்படுத்தி துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைகளை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாண முதலமைச்சர் பதவி தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் உள்துறை முடிவுகள் மற்றும் தலைமை பிரமுகர்களின் கருத்துக்கள் தற்போது அரசியல் வட்டாரங்களிலே பரவலான விவாதத்தையும் சந்தேகங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு மாகாண சபை அவைத் தலைவரும் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவருமான CVK சிவஞானம் சமீபத்தில் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் கட்சியின் உள்நிலை சூழ்நிலையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. குறிப்பாக கட்சி எடுக்கும் தீர்மானமே இறுதி தீர்மானம் என்று கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் கூறியிருப்பது அந்த நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு CVK சிவஞானம் முன்கூட்டிய ஒரு அரசியல் ஆர்வம் செய்துவிட்டதாக கருதப்படுகிறது. வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு 3 முக்கிய அரசியல் அணிகள் மோதும் சூழல் உருவாகும் அரசியல் பகுப்பாய்வாளர்கள் கூறுகின்றனர். இதேவேளை நீதிபதி இளஞ்செழியனின் பெயர் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக சில வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. ஆனால் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் மீண்டும் ஒருவரும் நீதிபதியை நம்ப முடியாது என்று எதிர்வினைகளும் எழுந்துள்ளது. மேலும் கட்சியின் உள்பகுதியில் அனுரவை எதிர்க்கும் பேரில் சுமந்திரனையே முதலமைச்சர் வேட்பாளராக முன்வைப்பதற்கான மறைமுக முயற்சிகள் நடைபெறுகிறது என்ற குற்றச்சாட்டுகளும் பரவுகிறது. இதற்கு தமிழரசு கட்சிக்குள் தலைமை போட்டி தீவிரமடைந்துள்ளதாக காட்டுவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இதே நேரத்தில் வடக்கு மாகாணத்தில் சுமந்திரனையும் கிழக்கு மாகாணத்தில் சாணக்கியனையும் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்க தமிழரசு கட்சி திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த நிலையில் CVK சிவஞானம் ஏற்கனவே டக்ளஸ் தேவானந்தாவை நாடி சென்றவர் என்ற அடிப்படையில் M.A. சுமந்திரனை தற்போது முதலமைச்சர் ஆக்குவதற்காக மஹிந்த ராஜபக்சவை நாடி செல்லலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த அனைத்து முன்னேற்றங்களும் தமிழரசு கட்சியின் உள்துறை ஒற்றுமையையும் மற்றும் அதன் அரசியல் திசையையும் கேள்விக்குறியாக்கி தமிழ் அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாபல புலமைப்பரிசில் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதான குற்றச்சாட்டுகளை முன்னிட்டு ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த சம்பவம் தற்போது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் நளின் பெர்னாண்டோவின் பதவி காலத்தை சார்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து முன்னாள் அமைச்சரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ய ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது. எனினும் தனது சட்டத்தரணிகளுடன் ஆலோசனை நடத்தி முடித்த பிறகே வாக்குமூலம் வழங்குவதாக அவர் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவரிடமிருந்து வாக்குமூலம் பெற நீதிமன்றத்தின் உத்தரவை பெற ஆணைக்குழு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. மகாபுல புலமைப்பரிசில் அறக்கட்டளையின் நிதி சட்டத்தின்படி நிதி தொடர்பான அனைத்து முடிவுகளும் நிதி தலைவருடன் கலந்தாலோசித்த பிறகு எடுக்கப்பட வேண்டும்.
ஆனால் குறித்த காலத்தில் அந்த நடைமுறை பின்பற்றப்படாமல் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. போலீஸ் திணைக்களத்தின் உயர்மட்ட பதவிகளில் விரைவில் சில முக்கியமான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகத்திலிருந்து கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு இடையில் இடமாற்றங்கள் மற்றும் பதவிநிலை மாற்றங்கள் செய்ய அரசு உயர்மட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சமீபத்தில் ஒரு இணைய ஊடகத்திற்கு வழங்கியிருந்த செவ்வியின் போது போலீஸ் மா அதிபரும் திணைக்களத்தின் நற்பெயருக்கு சேதம் ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவருக்கு எதிராக உள்துறை விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் இடமாற்றங்கள் தொடர்பான பேச்சுக்கள் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக போலீஸ் திணைக்களத்தின் நிர்வாக பிரிவுக்கும் மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பத்திநாயக்க நிர்வாக பிரிவு பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் அவர் மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராக தொடர்வார் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரிடமிருந்து காலியான நிர்வாக பிரிவு பொறுப்பதிகாரியாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தர்மரட்ன நியமிக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. போலீஸ் மா அதிபர் பதவிக்கு பிறகு அதிக அதிகாரம் பெற்ற பதவியாக நிர்வாக பிரிவு பொறுப்பதிகாரி கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் பதவிகளிலும் விரைவில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தை சர்வதேச நாணய நிதியத்தை திருப்திப்படுத்தும் வகையிலே வடிவமைக்கும் வாய்ப்புள்ளதாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரைக்காரதனை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களிடம் பேசிய அவர் மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு வரிகளை குறைக்கும் திட்டத்தை அரசு ஆரம்பத்திலிருந்து பரிசீலித்திருந்ததாக கூறினார். எனினும் கூட்டுறவு தேர்தல்களில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசு தயங்குவதாக அவர் தெரிவித்தார். இதனால் அரசு மக்களின் நலனை விட சர்வதேச நாணய நிதியத்தின் திருப்தியையே முக்கியமாக கொண்டு வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் அதே நேரத்தில் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு அரசுக்கு சவால் விடுகிறோம் என்றும் SM மரைக்கார் வலியுறுத்தினார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தை ஞானசார தேரர் தமக்கு எதிராக உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி அமைச்சர் பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று பாதுகாப்பு செயலாளரிடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளார். தமக்கு எதிராக பாதாள உலக குழு ஒன்று கொலை சதி திட்டம் தீட்டி வருவதாகவும் தம்மை தாக்குவதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து தனது பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக அமைச்சர் பாதுகாப்பு பிரிவில் இருந்து 2 அதிகாரிகளை நியமிக்குமாறு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். ராஜகிரியவில் உள்ள தனது விகாரைக்கு சமீபத்தில் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் வருகை தந்து உயிர் அச்சுறுத்தல் தொடர்பாக தகவல் வழங்கியதாகவும் ஞானசார தேரர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது தாம் கடுமையான ஆபத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நீண்ட காலமாக உருவாகியுள்ள உலகளாவிய தீவிரவாதத்துடன் தொடர்புடைய இஸ்லாமிய வன்முறைகள் குறித்து தாம் பலமுறை வெளிப்படையாக பேசியதால் அதுவே தமக்கு எதிரான அச்சுறுத்தல்களுக்கு காரணமாகியுள்ளது என்று அவர் விளக்கம் அளித்தார். மேலும் பாரம்பரிய முஸ்லிம் சமூகத்தினர் கடம்போக்கு இஸ்லாமிய இயக்கங்களினால் எதிர்நோக்கும் அச்சுறுத்தல்கள் மற்றும் அடக்குமுறைகள் குறித்து தமக்கு தெரிவிப்பதோடு அதனை பற்றிய முக்கியமான தகவல்களை வழங்கியுள்ளதாக அவர் கூறினார். சில வாரங்களுக்கு முன் கிழக்கு மாகாணத்தின் ஏராவூர் பகுதியில் ஜும்மா தொழுகை நேரத்தில் ஞானசார தேரருக்கும் ஹாசிம் என்ற இளைஞனுக்கும் அவர்களின் ஆதரவாளர்களுக்கும் ஷரியா சட்டப்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற வாசகத்துடன் துண்டு பிரசுரங்கள் பகிரப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மேலும் லிபியா கதாபி என்ற பெயரில் செயல்படும் குழு ஒன்று இதே செய்தியை வாட்ஸ்அப் வழியாக பரப்பியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2013ஆம் ஆண்டு முதல் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் நிகழ்த்தப்பட இருந்த பெரும் அழிவை தாமும் தமது அமைப்பும் தடுத்து நிறுத்தி இருந்தோம். அதன் பின்னர் எனது உயிருக்கு ஆபத்து நிலவுகின்றது. பலமுறை பாதுகாப்பு கூறியிருந்த போதிலும் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். முன்னதாக வழங்கப்பட்ட அமைச்சர் பாதுகாப்பை தாம் சுயவிருப்பில் திருப்பி அனுப்பியிருந்தாலும் தற்போதைய ஆபத்தான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மீண்டும் பொருத்தமான பாதுகாப்பை வழங்குமாறு பாதுகாப்பு செயலாளரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.